வெல்கம் டு ப்ரோக்ராமிங் டுட்டர் தமிழ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் வாட் இஸ் ரியாக்ட் ஜேஎஸ். ரியாக்ட் ஜேஎஸ் என்றால் என்ன, அதனுடைய முக்கியமான அம்சங்கள் அதாவது ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றதா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரியாக்ட் ஜேஎஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜ்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்? HTML, CSS அண்ட் மெயினாக ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன் ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும் அப்படின்னா, நம்ம ஜாவா ஸ்கிரிப்டுக்கு உள்ளதான் இந்த ரியாக்ட் கான்செப்டை யூஸ் பண்ண போகிறோம். ரியாக்ட் ஜேஎஸ் இது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? கிடையாது, நோ. இது ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஜாவா ஸ்கிரிப்டில் கோட் ரைட் பண்ணும் பொழுது ப்ரீ டிஃபைனாக கிரியேட் பண்ணப்பட்ட சில ஃபங்க்ஷன்ஸை நம்ம எடுத்து நம்மளுடைய கோட்ல ரீயூஸ் பண்ணிக்கிறோம். இதனால நம்மளுடைய ப்ரோக்ராம் கோடு கம்மியாகும், அந்த லென்த் கம்மியாகும், நம்மளுடைய ஒர்க்கு ஃபாஸ்டா இருக்கும். ரியாக்ட் ஜேஎஸை யாரு கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியுமா? ஃபேஸ்புக் நிறுவனம். எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா 2013 கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக ரியாக்ட் ஜேஎஸ் கண்டுபிடிச்சாங்க, என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வெப் அப்ளிகேஷன் அப்படின்னா என்ன? ப்ரௌசர்ல ரன் ஆகக்கூடிய அப்ளிகேஷன் எல்லாமே வெப் அப்ளிகேஷன். ஓகே, இந்த அப்ளிகேஷனை டெவலப் பண்ணும் பொழுது நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்துவோம். எதுக்காகனா, இப்போ நீங்கள் HTML CSS யூஸ் பண்ணீங்கன்னா இப்போ ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் அப்படியே ஹலோன்னு இருக்கும், வேற எந்த ஒரு மாற்றமுமே இருக்காது. ஆனால் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும் பொழுது இப்போ ஒரு பட்டனை கிளிக் பண்ணும் பொழுது அந்த ஹலோவை வெல்கமாக மாற்றி காட்டலாம். ஓகே, இந்த மாற்றத்தை யூசர் இன்ட்ராக்ஷனை கொண்டு வரதுக்கு தான் இங்கே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்துகிறோம். அப்போ ஒரு டெவலப்பருக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியுது, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு வெப் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணுறாரு. அதில் ஒரு 30 பக்கங்கள் இருக்கு. இப்போ ஒரு பட்டனை அவர் பட்டனை கிரியேட் பண்ணுறாரு, அதுக்கான ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை ரைட் பண்ணிட்டாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இந்த பட்டனை கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடை எடுத்துகிட்டு போயிட்டு 30 பக்கங்களுமே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறாரு. ஓகே, பேஸ்ட் பண்ணி வச்சுட்டாரு. இப்போ அந்த பட்டன் கோட்ல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்றோம். அப்படி பண்ணும் பொழுது அந்த 30 பக்கங்கள்ல என்ன பண்ணணும், அவர் தான் மேனுவலா போயிட்டு அந்த மாற்றத்தை பண்ணிக்கிட்டே வரணும். ஓகே, இதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, டைம் வேஸ்ட் ஆகுது. ஓகே, ஸோ இதை கம்மி பண்றதுக்காகத்தான் ரியாக்ட் ஜேஎஸ் கண்டுபிடிச்சாங்க. ஸோ செகண்ட் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம எல்லாருமே யூடியூப் யூஸ் பண்ணுறோம். யூடியூப்ல போயிட்டு ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன செய்வீங்க, லைக் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு பட்டன் இருக்கும், அதை போயிட்டு என்ன பண்ணி கிளிக் பண்ணுவீங்க. கிளிக் பண்ணோன்னு என்ன ஆகுது, அந்த இடம் மட்டும் என்ன ஆகும், எனேபிள் ஆகும். ஓகே, அந்த லைக் பட்டன் எனேபிள் ஆகி உங்களுக்கு அப்படியே ஒரு அனிமேஷன்லாம் காட்டும். இப்போ இங்கே என்ன நீங்கள் கவனிக்கணும்னா, இங்கே ஃபுல் பேஜ் லோட் ஆகுதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை, ஃபுல் பேஜும் நான் பட்டனை கிளிக் பண்ணும்போது ரீலோட் ஆகவே இல்லை. எங்க மட்டும்தான் பர்டிகுலரா மாற்றம் ஏற்படுது, அந்த ஒரு பர்டிகுலர் லைக் பட்டன் மட்டும்தான் மாறி இருக்கு. ஸோ இதுதான் ரியாக்ட் ஜேஎஸோடைய முக்கியமான பர்பஸ். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ்னால எப்படி யூசர் இன்டர்ஃபேஸ் காம்பனண்ட் அப்டேட் பண்ணுறது ஃபாஸ்ட்டாக ஃபுல் பேஜ் ரீலோட் இல்லாமல் பண்ண முடியுது. இதுக்கு என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விர்ச்சுவல் டிஓஎம் அப்படின்ற கான்செப்ட். ஓகே, இப்போ 2 டிஓஎம் இருக்குது. ஒன்று ரியல் டிஓஎம், இன்னொன்று விர்ச்சுவல் டிஓஎம். ஸோ இந்த ரியல் டிஓஎம் என்ன செய்யுது, டிஓஎம்னா டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். இது எங்கே கிரியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு HTML என்ன பண்ணுறோம், ஒரு கோடை ரைட் பண்ணுறீங்க. ஓகே, அது ஒரு டிசைனை கிரியேட் பண்ண, அந்த டிசைன் எப்படி இருக்கும், ஸ்டாட்டிக்காக இருக்கும். ஓகே, நம்ம என்ன எழுதுறோமோ அப்படியே காட்டும், ஒரு மாற்றமும் இருக்காது, யூசர் இன்ட்ராக்ஷனே இருக்காது. ஓகே, அப்போ நம்ம அது என்ன பண்ணுறோன்னா ப்ரௌசரில் அதை ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது அந்த ப்ரௌசர் அங்கே என்ன நடக்குது நம்மளுக்கு காட்டுறதுக்காக ரெண்டரிங் அப்படின்ற ஒரு ப்ராசஸை பண்ணோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் யூசர் இன்ட்ராக்ஷனை நான் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக ஜாவா ஸ்கிரிப்டை பயன்படுத்த போறேன். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டால டைரக்டா HTML யூஸ் பண்ணிக்க முடியாது. அப்போ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, ப்ரௌசர் ஒரு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடலை கிரியேட் பண்ணுது. அப்படின்னா என்ன, ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணும். இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ நீங்க HTML டேக் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ப்ரௌசர் என்ன பண்ணும்னா அது ரூட் நோட் அப்படின்னு எடுத்து வச்சிரும். அடுத்தது உள்ள இருக்கக்கூடிய சப், அதாவது ஹெட், இந்த மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் அந்த டேக் எல்லாம் எடுத்துட்டு அந்த எலமெண்ட் டேக்னு சொல்லலாம், எலமெண்ட் சொல்லலாம், அதை எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணும்னா சைல்டு நோட்ஸ். அதே மாதிரி நீங்க வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா அது கண்டென்ட்டா எடுத்துட்டு போயிட்டு நோட்ஸா பிரிச்சு 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 வச்சிரும். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், ஈஸியாக இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சரை யூஸ் ரீட் பண்ணலாம், மாடிஃபை பண்ணலாம், டெலீட் பண்ணிக்க முடியும். ஓகே, அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு வெல்கம்ன்றது ஒரு பட்டன் கிளிக் பண்ணும்போது என்ன ஆயிருது, ஹாய்ன்னு கூட நம்ம மாற்றிக்க முடியுது. இங்கே இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா,
நீங்கள் ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணால் கூட அந்த ரியல் டிஓஎம் என்னாகும் அப்படின்னா மறுபடியும் என்னாகும், புதுசாக ஒரு ரெண்டரிங் ப்ராசஸை பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டிஓஎம்மை கிரியேட் பண்ணும். இது ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணும் பொழுது. இதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரிய அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வந்து ஒரு குட்டி குட்டி மாற்றத்துக்கு ஒரு ஃபுல் அப்ளிகேஷனே உங்களுக்கு ரெண்டர் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் என்னாகும், அதிகமாகும், டைம் வந்து டோட்டல் வேஸ்ட் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் விர்ச்சுவல் டிஓஎம் அப்படின்ற கான்செப்ட். விர்ச்சுவல்னா டூப்ளிகேட்டாக ஒரு டிஓஎம் வந்து கிரியேட் பண்ணிக்கும். ஓகே, டூப்ளிகேட்டாக ஒரு டிஓஎம் கிரியேட் பண்ணிட்டு ஒரு சின்ன மாற்றம் பண்ணுறீங்க. அப்போ என்ன பண்ணும், அது எந்த இடத்துல அந்த மாற்றம் இருக்கோ அந்த இடத்த மட்டும் கண்டுபிடிச்சு அந்த மாற்றத்தை வந்து சேஞ்சஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரியல் டிஓஎம் இருக்கு இல்லையா, அதுல எடுத்துட்டு போயிட்டு அப்டேட் பண்ணிக்கும். இதனால ஃபுல் பேஜும் நம்மளுக்கு எப்பவுமே ரீலோட் ஆகாது. அந்த பர்டிகுலராக எங்கே மாற்றம் செஞ்சோமோ அந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸ்னால் ஒரு பட்டனாக இருக்கலாம், ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ், இந்த மாதிரி அந்த சேஞ்சஸ் எங்கே தேவையோ அந்த எலமெண்ட்டுக்கு மட்டுமே மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுதான் விர்ச்சுவல் டிஓஎம் உடைய பர்பஸ். ஸோ இதனால் நம்மளுடைய அப்ளிகேஷனுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன ஆகும்னா அதிகரிக்கும். ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் உடைய ஃபீச்சர்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு அது எப்படியெல்லாம் ஹெல்ப் பண்ணி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காம்பனன்ட் பேஸ்டு ஆர்கிடெக்சரை கிரியேட் பண்ணுது. அப்படின்னா என்ன, நம்ம ஒரு அப்ளிகேஷன் வச்சுருக்கோம், அந்த அப்ளிகேஷனில் ஒரு பேஜ் இருக்குது அப்படின்னா அந்த பேஜே என்ன பண்ணோம் அப்படின்னா அப்படி குட்டி குட்டி பாக்ஸாக பிரித்து வச்சிரும். ஒவ்வொரு பாக்ஸும் என்ன சொல்கிறாங்கன்னா காம்பனன்ட் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ காம்பனன்ட் அப்படின்னா என்னவா இருக்கலாம், அந்த காம்பனன்ட் ஒரு பட்டனாக இருக்கலாம், டெக்ஸ்ட் பாக்ஸாக இருக்கலாம், டாப் டவுன் லிஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஒவ்வொரு யூசர் இன்டர்ஃபேஸ் யூஐ எலமெண்ட்டுமே ஒரு காம்பனன்ட் அப்படி பிரித்து வச்சிரும். ஓகே, இதனால என்ன பர்பஸ் அப்படின்னா ரீயூசபிலிட்டி தான். ஒரு காம்பனன்ட் நான் எழுதியிருக்கக்கூடிய அந்த கோடை நம்ம வேற இடத்துல பயன்படுத்தலாம். நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் வேற இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அப்படி ஒரு சின்ன மாற்றம் பண்ணும் பொழுது அந்த சேஞ்சஸ் நீங்கள் எந்த இடத்துல எல்லாம் அதை திருப்பி பயன்படுத்திருக்கீங்களோ அந்த மாற்றம் அப்டேட் ஆயிக்கும், ஆட்டோமேட்டிக்கா அப்டேட் ஆயிக்கும். செகண்ட் ஃபீச்சர் விர்ச்சுவல் டிஓஎம். இது ஆல்ரெடி பார்த்ததா. ஸோ விர்ச்சுவல் டிஓஎம் ஈக்குவல் டு ஒரிஜினல் டிஓஎம்ல ஒரு டெம்பரரியான காப்பி. இதை கொண்டு வரதுக்கு டிஃபைன் அல்காரிதம் யூஸ் பண்றாங்க. தேவையான பகுதி மட்டுமே அப்டேட் ஆகும். இதனால பெர்ஃபார்மன்ஸ் வந்து அதிகமாகும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் SVA, சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனை கிரியேட் பண்றதுக்கு ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படின்னா என்ன, இப்போ இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கான்செப்ட் இல்லை. இப்போ ஒரு ஃபேஸ்புக் இருக்குது, அந்த ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஏற்கனவே ஒரு போஸ்ட்டை வந்து போட்டு வச்சுருக்கீங்க. அப்போ சர்வரில் என்னாகும், அந்த போஸ்ட் போயிட்டு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ புதுசாக ஒரு போஸ்ட் போடுறீங்க. ஓகே, அப்போ போடும் பொழுது நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகி அந்த போஸ்ட் காட்டணும் இல்லையா, எல்லாருக்கும் போய் காட்டணும் இல்லையா, அதுக்காக என்னாகும் சர்வரில் போயிட்டு ஃபஸ்ட் என்னாகும் அது ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகிட்டு என்ன பண்ணுது அப்படின்னா ஏற்கனவே இருந்த போஸ்ட்டு இப்போ புதுசாக போட்ட போஸ்ட்டுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மறுபடியும் புதுசாக என்ன ஆகுது அந்த பேஜை லோட் பண்ணி புதுசாக நம்மளுக்கு கொண்டு வந்து காட்டுது. அப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா டைம் வந்து அதிகமாக எடுத்துக்குது. ஓகே, இதனால நம்மளுக்கு ஒவ்வொரு தடையும் ரீலோட் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா யாருக்குமே அது பிடிக்காம போயிடும் இல்லையா. அதை கம்மி பண்ணுறதுக்கு வந்து எங்கே பர்டிகுலராக மாற்றம் தேவையோ அந்த இடத்துல மட்டுமே ரெஃப்ரெஷ் ஆகக்கூடிய கான்செப்ட் தான் அந்த SVA. ஓகே, இப்போ SBI இருக்கு. இப்போ ஃபேஸ்புக்லாம் நீங்கள் ஒரு போஸ்ட் போடுறீங்க அப்படின்னா இல்லை ஒரு போஸ்ட்டை டெலிட் பண்ணுறீங்கன்னா ஃபுல் பேஜ் லோட் ஆகாது. அந்த ஒரு பர்டிகுலர் பார்ட் மட்டுமே நம்மளுக்கு என்ன ஆகும் அப்டேட் ஆகி காட்டும். நெக்ஸ்ட் ஃபீச்சர் வந்து JSX, ஜாவாஸ்கிரிப்ட் பிளஸ் HTML. இது ரெண்டும் சேர்ந்து இந்த ரியாக்ட்ல பயன்படுத்துறாங்க. ஓகே, முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா HTML தனியாக எழுதுவோம், ஜாவாஸ்கிரிப்ட் தனியாக எழுதுவோம். ப்ரௌசரில் தான் என்ன ஆகும் அது ரெண்டும் சேர்ந்து யூஸ் ஆகக்கூடிய ஒரு டிஓஎம் வந்து கிரியேட் ஆகி கனெக்ட் ஆகி நம்மளுக்கு அந்த இன்ட்ராக்ஷனை அதிகப்படுத்துறதுக்கு அப்படி இருந்துச்சு. ஆனால் ரியாக்ட்ல நம்ம கோடே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரெண்டும் சேர்ந்து எழுதுவோம். ஓகே, இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ட்ல மெயினாக யூஸ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ். ஓகே, ஸோ ஓகே ரியாக்ட் வந்து அதில் இருக்கக்கூடிய சின்ன ஒரு பார்ட். ஓகே, இப்போ இந்த ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பேஸ் லாங்குவேஜ். அது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா லாஜிக், ஸ்ட்ரக்சர் இந்த ரெண்டையும் வந்து எழுத பயன்படுத்துறாங்க. இந்த லாஜிக் அப்படின்னா என்ன, லாஜிக்னா நம்மளுடைய அந்த கான்செப்ட். ஓகே, அந்த இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏஜ் 18 இருந்துச்சுன்னா ஓட்டு போடலாம், அதுக்கு கீழே இருக்கவங்க போடக்கூடாது. இது வந்து ஒரு லாஜிக். இந்த மாதிரியான லாஜிக் கிரியேட் பண்றதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் எழுதுறோம். இந்த ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, ஸ்ட்ரக்சர்னா
யூஐ யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம டிசைன் அதை கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஜேஎஸ்எக்ஸ் வந்து இந்த ரியாக்டில் வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபீச்சர் ஸ்டேட் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கிறோம். கவுண்ட் இப்போ 0 இருக்கு. அந்த 0 வந்து பட்டன் கிளிக் பண்ணும்போது 1 ஆகும், அடுத்து பட்டன் கிளிக் பண்ணும்போது 2 ஆகுது. இந்த மாதிரி வந்து கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஃபுல் பேஜ் ரெஃப்ரெஷ் ஆகாமல் அப்டேட் ஆகிட்டே வருது. இதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு, அதாவது அந்த 0, 1 அப்படின்ற அந்த டேட்டா, அந்த வேல்யூவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்டேட் அண்ட் ப்ராப்ஸ் அப்படின்ற கான்செப்டை இங்கே நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இதை நம்ம செப்பரேட்டாக நம்ம டீட்டெயிலாக ஒரு கான்செப்டை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபீச்சர் SEO ஃப்ரெண்ட்லி அண்ட் ஹை பெர்ஃபார்மன்ஸ். அதாவது சர்வர் சைடு ரெண்டரிங், இதையும் வந்து ரியாக்ட் என்ன பண்ணி கொடுக்குன்னா சப்போர்ட் பண்ணி. ஸோ ரியாக்ட் ஜேஎஸ் பயன்படுத்தி எந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணலாம்? வெப் அப்ளிகேஷன்ஸ், எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஏர்பிஎன்பி, நெட்ஃப்ளிக்ஸ். நெக்ஸ்ட் அட்மின் டேஷ்போர்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். இ-காமர்ஸ் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணிக்கலாம். போர்ட்ஃபோலியோ வெப்சைட்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர் ஆக போகிறீங்க அப்படின்னா ரியாக்ட் ஜேஎஸ் வந்து ஒரு சூப்பரான செலெக்ஷன். ஓகே, ஸோ சூப்பரான ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக உங்களால் ஆக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் ரியாக்ட் ஜேஎஸை எப்படி வந்து கோட் ரைட் பண்ணுறதுக்கு தேவையான சாஃப்ட்வேர் என்னென்ன, அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த சீரீஸ், அந்த ரியாக்ட் ஜேஎஸ் டியூட்டோரியல் சீரீஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் எல்லா வீடியோவும் வந்து கண்டினியூஸாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.